சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க தமிழ்ச்செல்விய வந்துட்டு டாக்டர் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா தமிழ்ச்செல்வி வீல் சேர்ல தான் உட்கார்ந்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து கார் வரைக்கும் வீல் சேர்லயே தமிழ் வராங்க. அதுக்கப்புறம் கார் பக்கத்துல தமிழ் வரவும் சேது வந்துட்டு எனக்கு என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. உடனே அப்பத்தா வந்துட்டு ஏலே சேது அவளை தூக்கி காருக்குள்ள உட்கார வைடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் சேதுவும் பதில் எதுவும் சொல்லாம தமிழ்ச்செல்வியை தூக்கி காருக்குள்ள உட்கார வைக்கிறாரு. அடுத்து வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தமிழ் கார்ல இருந்து இறங்க முடியாம உள்ளேயே உட்கார்ந்து இருக்காங்க. உடனே அப்பத்தா வந்துட்டு எலே சேது உன்கிட்ட மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? அவளை தூக்கி கீழே இறக்க வேண்டாமா? நீ தானே அவளை தூக்கி இறக்கணும். எங்களால எப்படி அவளை தூக்கி இறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் சேது அப்பத்தாவை முறைச்சி பார்த்துட்டு தமிழ்ச்செல்வியை தூக்கி கீழே இறக்கி வீல் சேர்ல உட்கார வச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராரு. அப்பந்தான் அப்பத்தா வந்துட்டு இங்க பாரு தமிழே, இனிமே நீ எந்த வேலையும் பார்க்க கூடாது. டாக்டர் உன்கிட்ட என்ன சொன்னாங்க கேட்டேல? காலை அசைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீ தான் பார்த்து கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் வசந்தி வந்துட்டு தமிழே, நான் ஒரு 3 வாரத்துக்கு உன் கூடவே இங்க இருக்கேன். பாத்ரூம் எல்லாம் போகணும்னா யாராவது ஒத்தாசை பண்ணாதான் போகணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, நான் உன் கூட இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் அப்பந்தான் அப்பத்தா வந்துட்டு ஏண்டி உனக்கு வீட்டில் வேற வேலையே கிடையாதா? உன் மக தனத்தை யாரடி பார்த்துக்கிடுவா? அவ ஸ்கூலுக்கு போகணும்ல, அவளை நீ தானே காலையில் ரெடி பண்ணி சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் ஆமாம்மா நீங்க சொல்றதும் சரிதான், அவளுக்கு நான் சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அப்புறமா இங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் உடனே அப்பத்தா வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருப்பியாடி? அதெல்லாம் ஒன்று நீ இங்க தங்க வேணாம், இங்க எல்லாத்தையும் என் பேரன் சேது பார்த்துக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் உடனே சேது வந்துட்டு என்னது நான் பார்த்துக்கிருவேனா? அதான் அவங்களே இங்க இருக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் ஏண்டா தமிழ்ச்செல்விக்கு நீ தாலி கட்டினியா இல்ல வசந்தி தாலி கட்டினாளா? நீ தானடா அவளோட புருஷன், அப்ப நீ தானே பார்த்துக்கிடணும். அவ வலிக்கு கீழே விழுந்தா கதர்னான்னு சொல்லிட்டு அவளை உடனே தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுனேல, அதே மாதிரி ஒரு 3 வாரத்துக்கு நீ தான் அவளை நல்லபடியா பார்த்துக்கணும். அவ காலு தரையில படக்கூடாது. டாக்டர் சொல்லியிருக்காங்க காலை கொஞ்சம் கூட அசைக்க கூடாதுன்னு. அவ குளிக்க போறதா இருந்தாலும் சரி, பாத்ரூம் போறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நீ தான் அவளை தூக்கிட்டு போய் விடணும். சரியா? நீ தான் அவளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் இங்க பாரு அப்பத்தா, நீ பண்றதெல்லாம் சரியில்லை, ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் என்னதுடா சரியில்லை? அவளுக்குன்னு குடும்பம் இருக்கு. வசந்தி அவ குடும்பத்தை பாப்பாளா இல்ல அதை போட்டுட்டு இங்க வந்து தமிழை பார்த்துக்கிட்டு இருப்பாளா? நீ தானே இங்க இருக்க, நீங்க 2 பேர் தானே இங்க இருக்கீங்க, அப்ப தமிழை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் உடனே வசந்தி வந்துட்டு சரி தமிழே, நான் வீட்டுக்கு புறப்படுறேன், உடம்ப பார்த்துக்க, எதுனாலும் எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்லிடுறாங்க. வீல் சேர்ல பார்த்தா இங்க தமிழ் உட்கார்ந்துருக்கவும் அம்மாச்சி எனக்கு பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் பாத்ரூம் போகணுமாடி? ஏலே சேது அவளை தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் தமிழும் பார்த்தா ஒரு மாதிரியா இருக்காங்க. இரு நானே தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது பக்கத்துல வந்து தமிழை தூக்கி பாத்ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போய் பார்த்துப்போ பாத்ரூம் வழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பாத்ரூம் எல்லாம் போயிட்டு வராங்க. மறுபடியும் சேது தூக்கிட்டு வந்து இங்க வீல் சேர்லயே உட்கார வச்சிடுறாரு. சரி மதியத்துக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் எங்க அம்மாச்சி நான் தான் ஒண்ணுமே சமைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சரி இன்னைக்கு ஒரு நாள் அங்க இருந்தே சாப்பாடு நான் எடுத்துட்டு வாரேன், நீயும் சேதுவும்
அதை சாப்பிட்டுக்கோங்க. நாளையில இருந்து இங்க பாருடா சேது, இவளுக்கும் சேர்த்து நீ தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், ஏன் இந்த 3 வாரம் அவளால நடக்க முடியாது, சமைக்க முடியாதுல்ல, அதனால இந்த 3 வாரத்துக்கு மட்டும் அங்க இருந்து நீ சாப்பாடு கொடுத்து விட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், அங்க இருந்து அப்படியே சாப்பாடு கொடுத்து விட்டு நீ அப்படியே பழகிட்டேனா, ஏன் உன் பொண்டாட்டிக்கு நீ சேர்த்து சமைக்க மாட்டியா? உனக்குன்னு இப்ப நீ தனியா சமைச்சுக்கிட்டு தானே இருக்க. உனக்கு கொஞ்சம் சோறு வச்சேனா கூட ஒரு அரை உலக்கு போட்டேனா அவ்வளவுதான், நீ அவளுக்கும் சேர்த்தே சமைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவை பார்த்தா நல்லா சேதுவை மிரட்டிட்டு போயிடுறாங்க. இரு, உன்னை ஒரு நாள் வச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், போடா உன் பொண்டாட்டிய நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் மலரும் பார்த்தா அவுட் ஹவுஸ்ல இருந்து இங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. தமிழ் பார்த்தா அதே வீல் சேர்ல உட்காந்து புக் எடுக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்றாங்க. இரு, எதுனாலும் நீ அங்கேயே இருந்து என்ன கேட்கலாம். ஒருவேளை நான் வெளியே இருந்தேனா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் உடனே வந்துடுறேன். நீ அசையாத, இந்த இடத்த விட்டு நகர வேணாம். உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்லிடுறாங்க. பெரிய வீட்டில இருந்து மலரு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்து தாராங்க. அந்த சாப்பாட்டை சேது வாங்கி தமிழ் செல்விக்கும் எடுத்து வைக்கிறாரு. இந்தா, நீயே சாப்பிட்டுருவியா இல்ல நான் ஊட்டி விடவா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், இல்ல இல்ல, கையிலேயே அடிபட்டிருக்கு, காலில் தானே அடிபட்டிருக்கு, நானே சாப்பிட்டுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், தமிழுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து சேது கொடுக்குறாரு. தமிழும் பார்த்தா சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்க அப்பத்தான் வந்துட்டு வீட்டுல உட்காரவும் அப்பந்தான் ராஜாங்கம் கேட்கிறாரு, என்ன ஆத்தா, அந்த பிள்ளைக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும், பரவாயில்லையா ராஜாங்கம், அந்த கருப்பு புண்ணியத்துல அவ வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு எதுவும் ஆகல, நான் வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆயிருமோன்னு சொல்லி ரொம்ப பதறி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், இங்க சாவித்திரியும் தாமரையும் வந்துட்டு, என்னது வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு ஒன்றும் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள புலம்புறாங்க. ஏமா, உண்மையிலேயே வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு எதுவும் ஆகலையா, அவ ஏதோ வலிக்கு கீழே நங்குன்னு உட்கார்ந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மதினி சொன்னாங்க. நீ என்னம்மா இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், ஏண்டி உனக்கு கேட்கும் போது நல்ல செய்தி மாதிரி தெரியுதா, இல்ல அவ வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆயிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், ஐயோ அம்மா, அதெல்லாம் இல்ல, மதினி அப்படி சொல்லவும், வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு அதாம்மா மாசமா இருக்கிற நேரத்துல இப்படியெல்லாம் விழுகக்கூடாதுல்ல, அதனால தான் நான் இப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி மழுப்பவும், அதெல்லாம் அந்த கருப்பு புண்ணியத்துல அவ வயிற்றுல இருக்கிற குழந்தை நல்லா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், இங்க சாவித்திரியும் தாமரையும் மனசுக்குள்ள கிடந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க.